மறையூரில் அரசின் பல்வேறு புதிய திட்டங்களை அமைச்சர் ஏ.கே. சசீந்திரன் துவக்கி வைத்தார். மறையூர் டவுனில் பிரீமியம் எக்கோ ஷாப் ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு உற்பத்தி பொருட்கள் இங்கு விற்பனைக்காக கிடைக்கிறது. நான்காவது வர்ணாந்தர திட்டத்தின் பாகமாகத்தான் மறையூரில் வனப்பகுதியில் பல்வேறு திட்டங்களுக்கு துவக்கம் குறித்தது. மறையூர் சந்திரன் டிவிஷன் சுற்றுப்புற பகுதிகளில் எக்கோ ஷாப்பின் திறப்பு நடைபெற்றது. அமைச்சர் முதன்முறையாக மறையூரில் வந்து சமூகத்தின் உற்பத்திகள் முழுவதும் அதிகரிப்பதற்கும் அதை விற்பனை நடத்தி கொடுப்பதற்கும் மறையூர் டவுனில் பிரீமியம் எக்கோ ஷாப் ஆரம்பித்தது. ജനവികാരം ഗവൺമെന്റിനെതിരെ തിരിക്കാൻ നടത്തുന്ന ശ്രമങ്ങളെ കണ്ടറിഞ്ഞ് അത്തരം ശ്രമങ്ങളെ മുറിയിൽ നിന്ന് എന്നെ ഉള്ളിൽ മാറ്റി കൊണ്ടുവരാം. രാവിലെ 2-3 പേർ എൻ്റെ അടുത്ത് വന്ന് പറഞ്ഞത് കഴിഞ്ഞ 3 മാസക്കാലത്തിനിടയിൽ ആനകളെ ആക്രമിച്ചതിന്റെ ഫലമായി 200-ലധികം ആനകൾ കൊല്ലപ്പെട്ടു ഈ കേരളത്തിൽ. നിങ്ങൾ കണ്ടല്ലോ, ഏതോ കൊല്ലപ്പെട്ട ഒരു ആനയുടെ പുറം ഭാഗത്ത് ബുള്ളറ്റുകൾ ഉണ്ടായിരുന്നു. അതെങ്ങനെയാണ് ബുള്ളറ്റ് വന്ന്? மறையூர் டவுனில் ஆரம்பித்த எக்கோ ஷாப்பின் சந்தன தைலம் உட்பட மறையூரில் பல்வேறு ஆதிவாசி பிரிவினரின் பழங்கால பொருட்களும் கிடைக்கும். பழங்குடியினருக்காக புத்தக சாலை உட்பட உள்ளவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மறையூரில் 11 ஆதிவாசி குடிகளில் புத்தக சாலையும் இந்த புத்தக சாலையின் துவக்க விழா அமைச்சர் மறையூர் டவுனில் இருந்து திறந்து வைத்தார். ആവശ്യമായ പണം നമ്മൾ തന്നിട്ടുണ്ട്. ആ കൂട്ടത്തിൽ മലയോര മേഖലയിലെ പഞ്ചായത്തുകളും ബ്ലോക്ക് പഞ്ചായത്തും ജില്ലാ പഞ്ചായത്തും വനം വകുപ്പുമായി ചേർന്ന് അവരുടെ കയ്യിലിരിക്കുന്ന പണവും തദ്ദേശ സ്വയംഭരണ സ്ഥാപനങ്ങൾക്ക് പങ്കുവെക്കാനാവുന്ന പണവും ക്രോഡീകരിച്ച് ഒരു നിധി ഉണ്ടാക്കി ഉപയോഗിക്കാൻ വന്നാൽ അവരുടെ പഞ്ചായത്ത് ഇവിടെ ഒരു പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റേ ഉള്ളൂന്ന് തോന്നുന്നു. അടുത്ത വാർഷിക പദ്ധതി അതിനു കൂടി ഒരു ഇടം കൊടുക്കണം എന്ന് ഞാൻ അപേക്ഷിക്കുക. കൃഷി വകുപ്പാണെങ്കിൽ കൃഷി സംരക്ഷണം എന്ന നിലയിൽ കൃഷി നശിപ്പിക്കുന്നത് തടയാനാണ് കൃഷി സംരക്ഷണം. ഈ പദ്ധതിയുമായി സഹകരിച്ച് കുറെ കൂടി വ്യാപകമായ തോതിൽ സംരക്ഷണ ഭിത്തികൾ, സോളാർ ഫെൻസിങ്ങുകൾ, ഹാങ്ങിങ് സോളാർ ഫെൻസിങ്ങുകൾ തുടങ്ങി നിരവധി പരിപാടികൾ നമുക്ക് നടത്താൻ വേണ്ടി மாவட்டத்தின் 10ஆம் வருட கொண்டாட்டத்தின் பாகமாக பழங்குடியினருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய உற்பத்திகள் இடைநிலைக்காரர்கள் இல்லாமல் விற்பனை செய்வதற்கு 2014 மறையூர் சந்திரன் டிவிஷனில் ஆரம்பித்த 7 விற்பனை நிலையம் மாவட்டத்தில் எல்லா வியாழக்கிழமையும் பழங்குடியினர் குடிகளிலிருந்து அவர்களின் விளைவுகளை இங்கு வந்து விற்பனை செய்யலாம். 10 வருடங்களில் கோடிக்கணக்கான ரூபாயின் வியாபாரம் தான் இந்த பகுதியில் நடைபெற்றுள்ளதாகவும் இது வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதன் வர்ணாந்தர கொண்டாட்ட நிகழ்ச்சி அமைச்சர் மறையூர் டவுனில் துவக்கி வைத்தார். ஹேங்கிங் சென்சின்னார் ஆனமுடி சோலை இரவிகுளம் நேஷனல் பார்க் மறையூர் சந்தன ரிசர்வ் மைய பகுதியில்தான் மறையூர் காந்துள்ள பகுதிகள் விவசாயிகள் விவசாயம் செய்து வருவது. வனவிலங்கின் நட்டுழையும் அதிகரித்து வரும் நிலையில் நபார்டின் உதவியுடன் 32 கிலோமீட்டர் 3.5 கோடி ரூபாய் செலவில் திட்டம் நடைமுறைப்படுத்தவும் போலீஸ் கார்ப்பரேஷன் ஹேங்கிங் வேலைகளுக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டு அமைச்சர் அதை துவக்கி வைத்துள்ளார். மறையூர் டவுனில் நடைபெற்ற நிகழ்ச்சி அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ தலைமை வைத்தார். மறையூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா அருள்ஜோதி, காந்தலூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தங்கச்சன், பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஜிஷா திலீப், கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அருண், காந்தலூர் கிராம பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் கொச்சி தெரேசியா, மறையூர் கிராம பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ஜோமன் தோமஸ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மறையூர்.